ஜெய்வாசவி. என் பேர் முத்துவெங்கட்ராம். நான் கோயம்புத்தூர் கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் இணை செயலாளராக சேவை பணியாற்றி வருகிறேன். இந்த திருக்கோயில் கடந்த ஒரு 300 ஆண்டுகளாக வைஷ்ய குல மக்களின் ஒரு குலதெய்வமாக கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் என்ற திருக்கோயில் இங்கே வைஷால் வீதியிலே அமைந்திருக்கின்றது. வருடந்தோறும் இங்கு நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெறும். இது 160வது நவராத்திரி திருவிழா என்று நடைபெறுகின்றது. 22ஆம் தேதி இந்த நவராத்திரி திருவிழா துவங்கி இன்று 11வது நாள் மகேஸ்வரனை வதம் செய்த நாளாகிய இன்று விஜயதசமி அன்று நவராத்திரி திருவிழா திருவிதி விழா அம்மன் எழுந்தருளி திருவிதி விழாவாக ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த நவராத்திரி திருவிழா நிறைவு நாள் என்று பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இந்த 11 நாளும் அம்மனுக்கு 11 வகையான அலங்காரம் செய்து வழிபாடு செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான வைஷ்ய பக்தர்கள் நாள்தோறும் இறைவனை தரிசித்து அருள் பெற்றார்கள். இன்று நிறைவு தினமாகிய இன்று சுமார் 2000 வைஷ்ய பக்தர்கள் இந்த திருவிதி விழாவிலே கலந்து கொண்டு சுமார் 5 மணிக்கு மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு திருக்கோவிலின் உள்புறத்திலே நடைபெறுகின்றது. ஆகவே இந்த வைஷ்யகுல மக்கள் அனைவருமே இதிலே கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றிருக்கின்றார்கள். வராதவர்களுக்கும் இந்த அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஒருமனதாக அன்னையை வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் நல்வழியிலே வாழ வேண்டும், நல்லபடியாக நிம்மதியாக வாழ வேண்டும், அனைவரும் தங்களுடைய வாழ்விலே மேன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இன்று கூட்டு பிரார்த்தனையாக இறைவனை வழிபட்டு இருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த நவராத்திரி திருவிழா நிறைவு நாளில் கலந்து கொண்ட அனைத்து வைஷ்ய மக்களுக்கும் கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் சார்பிலும் நவராத்திரி குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் வாசவி. கோவை மாநகரில் மத்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் 300 வருடங்கள் பழமையானது. இன்று அதனுடைய நவராத்திரி திருவிழா பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான இன்று 11வது நாள் ஜம்பு சவாரி நடைபெறுகிறது. எப்போதுமே சிறப்பாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாகும். ஊர் மக்கள் எல்லாருமே கூடி சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். குதிரை வாகனத்தில் குதிரை வாகனத்தில் சமகாரம் செய்யும் நாளாகும். நம்முடைய தீமைகள் எல்லாமே, நம்முடைய கெட்ட எண்ணங்கள் எல்லாமே, நம்முடைய எல்லாமே அழிந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கையாக எங்கள் கோயிலில் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அதை கலந்து கொள்கிறார்கள்.